செயற்குழு பொதுக்குழு கூட்டம் எவ்வளவு பெரிய வெற்றியா பார்க்கப்படுகிறது? ஏன்னா 40 தொகுதிகளிலும் வெல்வோம் அப்படின்ற முழக்கத்தை எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்திருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா சார். இது ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலையை அதிமுக அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதுவரை இருந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி ஒரு மிகச்சிறந்த எப்படி புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் காலத்தில் பொதுக்குழுக்கள் நடக்குமோ அதே போன்ற ஒரு நிலையை இன்றைக்கு பொதுக்குழு அடைந்து மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றிருக்கிறது. இதுல மிகவும் அரசியல் முக்கியத்துவம் பெறக்கூடிய வகையில் தீர்மானங்களும் கண்டனங்களும் நீங்கள் கூறியது போல மிகச்சிறப்பாக இங்கே அந்த பொதுக்குழுவில் தீர்மானங்களாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைக்கு பொதுமக்கள் அனைவரிடமும் ஒரு ஒரு மிகச்சிறந்த எழுச்சியை இன்று பார்க்க முடிகிறது. நிறைய தொண்டர்களும் நண்பர்கள், மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் என அனைவருமே இந்த பொதுக்குழு இதில் பேசப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள், இதில் பேசிய தலைவர்களுடைய அந்த பேசுகின்ற போது அவர்களுடைய உள்ளமும் மனமும் இருந்த மகிழ்ச்சி, இது போன்ற பல கருத்துக்களில் என்னோடு தொலைபேசியில் பேசினார்கள். இவை அனைத்துமே எதை பிரதிபலிக்கிறது என்று சொன்னால், இந்த பொதுக்குழுவில் அதிமுக ஒரு மிகச்சிறந்த அரசியல் எதிர்காலத்திற்கு மீண்டும் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் இருந்த ஆட்சியை போன்றதொரு ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான நிலையை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத முதல் கட்டமா இதுல பதிவு செய்யலாம். இதுல கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானங்கள், நீங்க சொல்றீங்க திமுகவை விமர்சித்து அப்படின்னு சொல்லும் போது, இன்றைக்கு மக்கள் நலனில் அக்கறையுள்ள எந்த ஒரு இயக்கமும் திமுகவின் இன்றைய அரசியல் போக்கை விமர்சிக்காமல் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் கண்டிக்காமலும் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு மக்கள் இன்றைக்கு சென்னை மக்களாக இருக்கட்டும், தென்னாட்டு மக்களாக இருக்கட்டும், ஒரு மழையை சரியாக எதிர்கொள்ள முடியாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் இவர்கள் நடந்து கொண்ட விதம் இன்றைக்கு தமிழக மக்களை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள், கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, நீட் ஒரே கையெழுத்து என்று சொன்னார்கள், இப்போது 50 லட்சம் பேரிடம் கையெழுத்து வாங்கி இருக்கிறார்கள் என்று புதுமையான ரகசியங்களை சொல்லி இருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் இதெல்லாம் விஞ்ஞான உலகத்தம் தோன்றுவதற்கு முன்னால், இப்போ இது போன்று டெக்னாலஜி எல்லாம் வளர்றதுக்கு முன்னால கையாண்ட ஒரு யுக்தியை ஒழிய இதுல ஒரு பெரிய ரகசியம் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு காலாவதி ஆகி போன ஒரு மெத்தடை எடுத்துட்டு நீட்டு விலக்குக்கு நாங்க போராடுவோம் சொல்றதெல்லாம் மிக அபத்தமான ஒன்று. இதை போல இது ஒரு உதாரணம், நான் சொல்றது ஒரு உதாரணம். கையெழுத்து போராட்டம் என்பது இன்றைய காலகட்டத்தில் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தீர்வு காணுவதற்கு மக்கள் ஒரு 2 நாட்களில் இந்த நவீன சாதனங்கள் மூலம் ஒரு வெற்றியை பெறுவதற்கான வழியை அதிமுக ஆட்சியிலே இருந்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு தொடர்ந்து நாம் ஜல்லிக்கட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் பெற்று தந்திருக்கிறோம். அதை போல ஒரு முன்னெடுப்பு என்பது ஒரு வெற்றி பெறக்கூடிய வழியால் இருக்க வேண்டும். பழைய காலாவதியாகி போன முறையை எடுத்துக்கொண்டு நாங்கள் வெற்றி பெற்று தந்து விடுவோம் என்று சொல்வது என்பது மக்களை ஏமாற்றுகின்ற செயல் என்பதை மிகவும் தெளிவாக இன்றைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய உரையிலும் சரி, தீர்மானத்திலும் சரி, இன்றைக்கு பொதுக்குழு வன்மையாக கண்டித்திருக்கிறது. இவர்களுடைய இது போன்ற பொய் வாக்குறுதிகளை மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை உண்மையான வாக்குறுதியாக தர வேண்டும். அந்த நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்து விட்டால் அதை எப்படியேனும் தலையை அடகு வைத்தாவது அதை சாதித்து காட்ட வேண்டும், மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பு உணர்வு என்பது திமுகவிடம் இல்லை. வெறும் வாக்கு பெறுவதற்காக மட்டுமே அவர்கள் மக்களிடம் ஆசையை தூண்டி இருக்கிறார்கள் என்கின்ற நிலையில் தான் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த பொதுக்குழுவில் நீங்கள் குறிப்பிட்டதை போல மார்ச்சுக்கு பிறகு நீதிமன்றங்களுடைய பரிசீலனை, நீதிமன்றங்களுடைய ஆசிட் டெஸ்ட், இதுக்கெல்லாம் இதையும் தாண்டி இன்றைக்கு ஒருமித்த கருத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்து இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கின்றார் என்கின்ற நிலையில் அரசியலில் அதி முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு நிகழ்வாக இதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, திமுக தொடர்ந்து எங்களிடம் ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருந்தது. நீங்கள் மத்திய அரசிடம் பேச வேண்டும், மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானமாகவே இந்த பொதுக்குழுவில் போட்டிருக்கிறோம்.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும் என்பது மத்திய அரசினுடைய தார்மீக கடமை. அதை கண்டிப்பாக மத்திய அரசு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் வலியுறுத்தியும் இந்த நேரத்தில் எப்படி ஒரு மத்திய அரசிடம் பேசி இந்த நிதியை பெற முடியுமோ அத்தகைய யுத்திகளை திமுகவும் கையாள வேண்டும். எதிர்க்கட்சியாக அதிமுக எப்போதும் தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பதையும் இந்த தீர்மானங்கள் மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் காட்டுகின்ற விதத்தில் இந்த தீர்மானங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தீர்மானத்தையும் அதனுடைய தனித்தனி தன்மையோடு நாம் எடுத்து பார்த்து சொல்வோமே ஆனால் மீனவர்கள் நலனாக இருக்கட்டும், மீனவர் நலனில் திமுக எந்த வகையிலெல்லாம் தருகி கொண்டிருக்கிறது என்பதை கண்டிக்கின்ற தீர்மானமாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த விவசாயிகளுக்கு உண்மையான இழப்பீடு என்பது உண்மையிலேயே அவர்களுடைய இழப்பின் அளவை சரி செய்கின்ற வகையிலே இருக்க வேண்டும் ஒழிய ஏனோ தானோ என்று கொடுக்கின்ற இழப்பீடாக இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு நிர்ணயிக்கிற 17,000 ரூபாயிலிருந்து இவர்கள் 13,000 ரூபாயாக குறைத்து கொடுக்கின்ற நிலையெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தமிழக அரசு எடுக்கக்கூடாது. விவசாயிகளுக்கு உண்மையான அந்த நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த ஆட்சிக்கு வழிகாட்டுகின்ற விதமாகவும் அவர்களை கண்டிக்கின்ற விதமாகவும் இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் அனைத்தும் அமைந்திருக்கிறது. அடுத்து ஒரு அதிமுக உன்னுடைய கட்சிக்காரன் என்கின்ற முறையில் இன்றைக்கு தொண்டர்கள் அனைவரும் இந்த பொதுக்கூட்டமும் அதன் நிகழ்வுகளையும் பார்த்து பூரித்து போயிருக்கிறார்கள். இனி வரும் தேர்தல்களில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவதற்கும் தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய பொதுக்குழு நமக்கு சொல்லும் செய்தியாக இருக்கிறது.